பிரியமானவர்களே, இந்த 2வது செஷன்ல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க நாம் இருக்கிறோம். யோவேல் 2வது அதிகாரம் அப்படி சொல்லிட்டாலே 21ஆம் வசனத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கிற பழக்கத்தை உடையவர்களாய் அநேகர் காணப்படுகிறது உண்டு. தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படி சொல்லி இதை அதிகமாய் மேன்மை பாராட்டி, தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் உனக்கா பெரிய காரியங்களை செய்யப்படுறான்னு சொல்லி அநேகரை உற்சாகப்படுத்துகிற ஊழியர்களை நான் கண்டிருக்கிறேன். இதை செய்தியில கூட அதை ஆராதனை நடத்தும் போதும் கூட இது அதிகமாய் சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற ஊழியர்களும் உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள் என்று சொல்லுகிறாரே. என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்றும் அவர் சொல்லுகிறாரே. ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தினால் சோரம் போன சபையானது, பாவத்தினால் சோரம் போய் சீர்கெட்டு போன நிலைமையில் இருக்கிற தேசமானது மீண்டுமாய் கர்த்தரிடத்துக்கு வருவதற்கு எந்த செய்தி முதலாவது காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தி. அதனாலதான் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்றார். என் பரிசுத்த பர்வதம் சொல்றார், சீயோன் சொல்றாரு. இது வேற வேறையான்னு கேட்டா இது ஒரே இடத்தை தான் குறிக்கும். சீயோன், பரிசுத்த பர்வதம், இதெல்லாமே ஒரே ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே. அப்ப பரிசுத்த பர்வதனாலே சீயோன் தான். அப்ப அந்த பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில யாரை தேவன் வைத்தார் என்று சொன்னால், ராஜாவாக கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். அவர் எப்படி ராஜாவாக வெளிப்பட்டார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே இப்படிப்பட்ட சாட்சி உடையவராய் அவர் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பூமியில் உள்ள அதிபதிகளுக்கெல்லாம் அவர் அதிபதியாய், பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாய் அதிபதியாய் உயர்த்தப்பட்ட காட்சி அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து சம்பவித்த அற்புதமான காட்சியாகும். ஆகவேதான் நாம் வேதாகமத்திலே நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று எழுதுகிறார். பாருங்க, நாம் வேதத்துல வாசிக்கும் போது இவ்விதமான வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும். அதாவது நீங்க வேதத்துல பார்ப்பீர்கள் என்றால் அதாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலன், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் சொல்லி 8ஆம் வசனத்துல முடிச்சுட்டு 9ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் முடிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் முடிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்று சொல்லும் போது, தேவகுமாரன் எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்போ இவ்விதமாய் அவர் உயர்த்தப்பட்டார். அதே காட்சியை தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி என்ன? நீங்களும் நானும் அந்த காட்சியை வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதாவது இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 2வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை என்ன செய்தேன்? ஜெனிப்பித்தேன். எத்தனை வசனம்? 6ஆம் வசனமா? 6ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அதுக்கு அடுத்துதான் இவர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காட்சி எல்லாம் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 32 மற்றும் 33 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது
2ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே இந்த சாட்சியை எல்லாருக்குள்ள விளங்க பண்ணியிருக்கிறார்ங்கிற ஒரு அற்புதமான பகுதியை நீங்களும் நானும் வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையாவே இது எதற்காக காண்பிக்கப்படுது என்று சொன்னால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார். அதுலதான் அந்த சீயோன் என்னுடைய பர்வதம் என்கிற காட்சி எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ இங்க இருந்து ஒரு சத்தம் துணிக்க போகிறது. அதனாலதான் நம்ம அதை கவனிக்கிறோம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததை மையமாக வைத்துதான் இங்கு சீயோன்ல எக்காலம் ஊதுகிற காட்சியும், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்கிற காரியமும், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது அப்படிங்கிற அந்த எச்சரிப்பின் வார்த்தை வெளிப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் சொல்லுகிறாரு, என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லுகிறாரு. அதுக்கு மேல வாசித்து பாத்தீங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பான்னு சொல்றார். தம்முடைய அதாவது அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கூடுகிறார்கள். இந்த காட்சி எல்லாம் நீங்க பைபிள்ல வாசிங்கன்னா, ஏரோது நாட்கள்ல இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூக்குரலிட்டார்களே, அப்படிப்பட்ட மனிதருடைய கூக்குரல் கலகத்தை அவைகள் எல்லாம் காண்பிக்கிறது. அத சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலேயே தீர்க்க தரிசனமாய் தாவீது முன்னுரைத்து விட்டார். அப்போ பிரியமானவர்களே, அப்ப இவனை சிலுவையில் அறையும் சொல்லும்போது சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவர்கள் கைரிகளை விட்டு அகற்றுவோம், எரிந்து போடுவோம் சொல்லி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவை அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அது மாத்திரமல்ல, அவரை உயர்த்தினார். மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அவரை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஆக இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்கிற சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அதுலதான் எச்சரிப்பின் செய்தி வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவோம். எப்பொழுது? அவர் வெளிப்படும் போது. அதனாலதான் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது என்கிற காட்சியும் காண்பிக்கப்படுது. எதை வைத்து? சீயோன் பர்வதமாகிய, அதாவது என் பர்வதமாகிய சீயோன் மீதில். அப்ப எப்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு சீயோன் என்கிற சபைக்கு அவர் தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ, மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே மறக்க கூடாது. அப்ப அதே போல நமக்கும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை வேதம் திட்டவட்டமாய் காண்பிக்கிறார். கர்த்தருடைய நாளை குறித்தும் அங்கே பேசுகிறார். இதுதான் சுவிசேஷம். பிரியமானவர்களே, அதான் இயேசுவானவர் சொன்னார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பேசுகிறார். ஆக ஏன் மனம் திரும்பணும்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாள் நெருங்கிடுச்சு. அவர் தம்முடைய ஜனத்தை தமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருந்த அந்த ஜனத்தை அவர் தம்மோடு கூட்டிக் கொண்டு போகிறார், கூட்டி சேர்க்க போகிறார் என்கிற வெளிச்சத்தை கர்த்தருடைய நாள்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆக இந்த சீயோன்ல எக்காலம், எச்சரிப்பின் சத்தம், இதெல்லாம் எதுக்காக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால், சங்கீதம் 2லையும் கூட பார்க்கிறோம். கடைசி 3 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், பூமியின் ராஜாக்களை உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே. இப்பொழுது ராஜாக்கள் என்ன செய்யுங்க? உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தி அங்கு சொல்லப்படுது. இது எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளவைகள். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதை தொடர்ந்துதான் 12ஆம் வசனத்துல சங்கீதம் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியுங்கிறத இங்க சொல்றாரு. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அதுக்குதான் எச்சரிப்பின் செய்தி. பூமியின் ராஜாக்களை உணர்வடையுங்கள், ராஜாக்கள் இப்பொழுது ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். எதுக்காக இந்த எச்சரிப்பின் செய்தி? ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாமல் கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது. அப்ப எதை வைத்துதான் அந்த எச்சரிப்பின் செய்தி 2ஆம் சங்கீதத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தெளிவாக அறிய வேண்டும். குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து அவர் பிதாவானவரால் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து
அவர் உங்களுக்காக எனக்காக பிரதான ஆசாரியராய் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறார். அவர் உங்களுடைய என்னுடைய தலையாய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை தொடர்ந்து இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவேலுக்கு என்றைக்கே இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கிடைச்ச அதே வெளிப்பாடு. ஏன் எச்சரிப்பின் செய்தி? எங்கேயும் கேட்டு பாருங்க. ஏன் எச்சரிப்பின் செய்தி? கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அதனாலதான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவன் நியாயத்தீர்ப்பு செய்வதற்கு யாருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம்? தமது குமாரனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் புஸ்தகத்திலே நீங்கள் நானும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொன்னது மட்டுமல்ல, அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சேனை வருகிறது, கர்த்தரோடு கூட ஒரு சேனை வருகிறது. அதைத்தான் கிட்டத்தட்ட 2ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 10 அல்லது 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அந்த சேனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சேனை அவரோடு கூட வெளிப்படுகிறது. அந்த சேனை வரும், கர்த்தருடைய நாள்ல அந்த சேனையோடு வருவார். இதை நம்ம எவ்விதமா எடுக்க முடியும்னா, பரிசுத்தவான்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வருகை வைத்து நம்ம சொல்ல முடியும். அல்லது தூத சேனைகளோடு கூட அவர் வந்தார் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்த முடியும். நான் அப்படிதான் யோசிக்கிறதுல எப்படி விதமா கூட 2 விதமா கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத நான் இதுல யோசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நம்ம எதை வச்சு இதை சொல்ல முடியும் அப்படி சொன்னா, ஏனோக்கு கர்த்தருடைய வருகையை அறிவிக்கும் போது யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்திலே அவர் சொல்லும் போது, அவர் 14 மற்றும் 15 நாம் பார்க்கிறோம், அவர் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் அப்படிங்கிறத முன்னறிவித்தார் அப்படிங்கிறத நீங்கள் நானும் அங்கே வேதத்துல பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். ஆகவேதான் அங்கே எக்காலம் ஓத சொல்ற. பொதுவா அன்னைக்கு எக்காலம் ஓதினுடைய ஒரு பிரசித்தம், எக்காலம் ஓதுகிறனுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்ட ஜனங்களை அலர்ட் பண்றது, அதாவது அவங்களை எச்சரிக்கிறது, அவங்களை உணர்த்தி வைக்கிறதுக்காக. பொதுவா எக்காலத்துக்கு ஒரு 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா, அவங்கள எச்சரித்து ஆயத்தப்படுத்துவது, அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். ஆயத்தப்படுத்துவது, நிர்விசாரத்தை களைந்து ஆயத்தப்படு அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் எக்காலம் அந்த காலத்துல துணிக்கப்பட்டது. அதுதான் விசேஷமா. இப்ப சத்துருக்களை மேற்கொள்ளணும், அப்ப சத்துருக்கள் வந்துட்டாங்க, நீ எதிர்கொள்ளணும், நீ ஆயத்தப்படு அப்படிங்கிறதுக்கு எக்காலம் ஓதுவது அக்காலத்தினுடைய வழக்கமாகவும் இருந்தது. ஆக பிரியமானவர்களே, அப்ப நமக்கு என்ன யுத்தம், நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப கர்த்தர் தமது சேனையோடு கூட புறப்பட்டு வருகிறார். தம்முடையவர்களை அவர் தமக்கண்டு சேர்த்து கொள்வார். அந்த வெளிச்சத்தை முதல் பகுதியில காண்பித்து கொடுக்கிறார். அதை தொடர்ந்து என்ன சொல்றார் பாத்தீங்களா? 12ஆம் வசனத்துல என்ன சொல்ல, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று 11ஆம் வசனத்தின் முடிவுல சொல்லிட்டு, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, அப்ப வருகிற காலத்தை காமிச்சு கொடுத்துட்டு இப்பொழுதே நீங்க மனம் திரும்ப வேண்டிய விதம் எப்படியா இருக்க வேண்டும் என்று காண்பித்து கொடுக்கிறார். அதை கர்த்தருடைய சபை விளங்கிக் கொள்ளணும். மனம் திரும்ப வேண்டிய விதம் எப்படி இருக்கணும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்துல பாவத்தின் அகோரத்தை காண்பித்து கொடுத்தது மட்டுமல்ல, பாவத்தின் விளைவுகளை காண்பித்து கொடுத்தது மட்டுமல்ல, அதான் பாவத்தின் விளைவுகளை ஏற்பட்ட சேதத்தை காண்பித்து கொடுத்தது மட்டுமல்ல, பாவிகளை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருவார், தம்முடைய மகிமையுள்ள சபையை மட்டும்தான் அவர் தமக்கன் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நீ இன்னும் இப்படிப்பட்ட பாவங்களிலே நிர்விசாரமாய் இருந்து கொண்டு சுகஜீவிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் நீ நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போய் விடுவாய் என்பதை எச்சரிக்கும் முகாந்தரமாய் அங்கே எக்காலம் ஊதும்படி சொல்லுகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்படியாய் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் சமீபித்து இருக்கிறது. அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும், எப்படிப்பட்ட சேனையோடு வருகிறார் அப்படிங்கிற காட்சியை காண்பித்து கொடுக்கிறார். பாருங்க, சொற்பமான வசனங்கள் தான் இவைகள்ல ஏன் இவ்வளவு பயங்கரமா கர்த்தருடைய வருகையில சம்பவிக்க போகிறதுன்னு காண்பிக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அழிக்கப்படக்கூடாது. அதனாலதான் நாம் சங்கீதம் 2:12 பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும்
நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்யுங்க, முத்த செய்ய. அப்போ குமாரனை முத்த செய்கிற காட்சி தான் அடுத்து வரப்போகுது. இப்பொழுது என்ன செய்யணும், மனம் திரும்பணும், என்னிடத்துல திரும்பணும் சொல்றார். குமாரனை முத்த செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். யார் அவரின் போட்டிருக்க? யார்? கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர் மூலமாய்தான் நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்ப அவர் மூலமா தான் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், தேவனிடத்தில் சேர்கிற ஸ்லாக்கியம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் என்கிற அற்புதமான வெளிச்சத்தை வேதம் காண்பிக்கிறது. எபேசியர்லையும் வாசிக்கும் போது எபேசியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலதான் நாம் தேவனுக்கு சமீபமாகிறோம் என்கிற அற்புதமான காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருடைய நாளில் நீங்களும் நானும் கைவிடப்படாத நிலைமையிலே காணப்பட வேண்டுமையானால், வெட்கப்பட்டு போகாத நிலைமையிலே காணப்பட வேண்டுமையானால், நீங்களும் நானும் அவரிடத்திலே உண்மையாய் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதனாலதான் அங்க எழுதப்படுகிறது பிரியமானவர்களே, எதை வச்சு மனம் திரும்புதலை காண்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த எச்சரிப்பின் நாளை வைத்து, மப்பு மந்தரமான காரிலான அந்த நாளை வைத்து இங்கே சபையை எச்சரிக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, அதாவது கர்த்தர் நரகத்துல போட்டுருவார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்னும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. சில சூழ்நிலையில இதையும் காமிக்க வேண்டியது இருக்கு. ஏன் இந்த இடத்துல காமிக்கிறான்னு சொன்னா, இவர்கள் முதல் தரமான கிறிஸ்தவர்கள் கிடையாது. புதுசா வர்றவங்கள்ட்ட கிறிஸ்துவின் அன்பை நம்ம காமிக்கலாம். ஏன், ஏற்கனவே ஆண்டவருக்குள்ள இருந்து வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சில சூழ்நிலையில ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை விடுவார். அதனால இன்னைக்கு வேதத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா எச்சரிப்பை ஆண்டவர் காண்பிப்பார். இப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துல நம்ம தொடர்ந்து 7ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துக்கு மேல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறார், அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன், அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தம்முடைய பட்டயத்தை என்ன செய்வாராம், கருக்காக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பட்டயத்தை கருக்காக்குறார் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு எச்சரிப்பின் செய்தி தான். பட்டயத்தை கருக்காக்குவார் அப்படின்னு சொல்றார். இதை சொன்ன சங்கீதக்காரன் இருக்காரு, அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? இதை சொன்ன சங்கீதக்காரன் என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? அப்ப நீ உன் மேல சினம் கொள்றாரு, உன் மேல பச்சமா இருக்காரு, வேண்டாம் 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 சொல்றாரு. அப்ப அவரை பட்டயத்தை எடுக்கிற மாதிரி நீ நடந்து கொள்ளாத. அப்ப அடுத்த கட்ட நிலவர செய்தி உனக்கு என்ன செய்தினா, சினங்கொள்றது கிடையாது, அதையும் தாண்டி பட்டயத்தை அவர் என்ன செய்வார்னா ஷார்ப் பண்ணிட்டு இருப்பார். அந்த காட்சி தான் உனக்கு செய்தி. பட்டயத்தை அவர் கூர்மையாக்கிட்டு இருக்காரு, அப்புறம் உன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ இவ்விதமா பாருங்க, அதிகமான செய்திகளை கேட்டு கேட்டு கேட்டு, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமா செய்தியை கேட்டு 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 மழுங்கி போன நிர்விசாரிகளான இந்த யூதா ஜனத்துக்கு இப்போ மனம் திரும்புதல ஆண்டவர் காண்பிக்கணும். அதுக்கு அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவருடைய நாளை குறித்து பேசுகிறார். அந்த நாள்ல பயங்கரமா இருக்கும், ஒண்ணு கூட தப்பி போகாது. அதுல நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா 3வது வசனத்துல 3வது வசனம் பின்பகுதியை கவனிச்சீங்கன்னா, அவைகளுக்கு ஒன்றும் என்ன செய்வதில்லை, தப்பி போவதில்லை. எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிரும். அந்த சேனை எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிரும், யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அது ஒண்ணு கூட தப்பி போவதில்லை, அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. எல்லாம் தீவிரமா அப்படி பிடிச்சு தூக்கிடுவாங்க. அதனாலதான் பிரியமானவர்களே, நாம் அந்த நாளுக்கு தப்புவது ரொம்ப கடினம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கர்த்தரிடத்துல நம்ம மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா எதை வைத்து சொல்றாரு தெரியுமா? கர்த்தருடைய நாள்ல நீங்களும் நானும் அழிந்து போய்விடக் கூடாது. கர்த்தருடைய நாள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. சில சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நரகத்தை காமிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதாவது லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு தகப்பன் ஓடி அவ்வளவு சீர்கெட்டு போன அந்த இளையகுமாரனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து, அவன் எதிர்பார்க்கல, அவன் வேண்டிக்கிடல, அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இவரா மனமும் என்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, அப்புறம் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், விருந்துதான்,
கன்றுகளை கால்நடை அடிச்சு கன்று அடிச்சு பயங்கர ஜாம் நடக்கு. அவன் எதையுமே விரும்பி கேட்கல. என்ன ஒரு வேலைக்காரில் குளிக்காரில் ஒருவனை வச்சுக்கிட்டு தான் வைக்க வர்றான். ஆனா அவன் கேட்காத எவ்வளவு காரியங்களை செய்யறாரு, எவ்வளவு அன்பு. ஆனா 16வது அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை வச்சும் எச்சரிப்பார். நீங்க 15லே நின்றக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்த அவர் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை வச்சு அடுத்து எச்சரிக்க வேண்டியது வரும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். லூக்கா 15 வந்துருவியான்னு பாப்பாரு. இல்லைன்னா அடுத்து தகப்பன் எவ்வளவு அன்பா இருக்கான்னு காமிக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு தகப்பன் இருக்காரு. ஆபிரகாம் நமக்கு ஒரு தகப்பன் மாதிரி தான். இங்க ஒரு தகப்பன் இருக்கார். இங்க எங்கேயும் வர முடியாது, எல்லாம் ரிஜெக்டட், எவ்ரிதிங் இஸ் ரிஜெக்டட். அவங்க முதல்ல ஒருத்தன் கேட்கவே இல்லை, சோரமான மனுஷன் கேட்கவே இல்லை, ஆனா எல்லாம் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆனா இவன் கேட்டதும் கிடைக்கல. அந்த அளவுக்கு நெருக்கதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான். காரணம் என்னன்னா, காலம் தாழ்த்தி விட்டான். முதல்ல இவனுக்கு உணர்வு அடைஞ்சது. இவன் உணர்வு அடைஞ்ச இடம் பன்றிகள் கூட்டத்துக்கு மத்தியில உணர்வு அடைஞ்சிட்டான். ஆனா அவன் உணர்வு அடைஞ்ச இடம் பாதாளத்துல உணர்வு அடைகிறான். உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட என்னது கிடையாது. பயங்கரமான அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ தேவன் எதுக்காக இந்த காட்சியை காண்பிக்கிறார்? கர்த்தருடைய நாள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், ஒன்றும் அவைகளுக்கு தப்புவதில்லைன்னு சொல்லி ஏன் இதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறாருன்னா மனம் திரும்ப வேண்டும். அதனாலதான் 12ஆம் வசனத்துல பாக்குறோம், ஆதலால் நீங்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க, உபவாசத்தோடு சொல்றார். கர்த்தருடைய நாள் வரும்போது, ஆண்டவரே நான் உபவாசம் பண்றேன்ப்பா, நான் அழ போறேன், என் பாவத்துக்காக நான் புலம்ப போறேன், நான் மனம் திரும்ப போறேன்னு சொன்னா நடக்காது. இப்பவுமே எனது உபவாசத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? உபவாசத்தோடும் அழுகியோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல திரும்பணும். கர்த்தரிடத்தில் திரும்போது அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாருங்கிறத, நீடிய சாந்தம், மன உருக்கம், கிருபி, மிகுந்த கிருபியும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்களை அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றாரு? உங்கள் போஜன பலியையும் பான பலியையும் என்ன செய்வாராம்? செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருவார். அப்போ இங்க பலிகளை ஏற்றுக்கொள்றாராம். ஆனா அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. போஜன பலியும் பான பலியும் அற்றே போயிட்டு. ஆனா இங்க என்ன செய்வாராம்? போஜன பலியும் பான பலியும் அங்கீகரிப்பார், அதுக்கு செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருவார். முதல்ல விருதாவா போகுது, ஒண்ணுமே இல்லாம போகுது. அப்ப அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்துல கர்த்தருடைய சபையை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அதனாலதான் கண்டிக்கிறார் பிரியமானவர்களே, ஆசாரிகளை கண்டிக்கிறார். ஆண்டவர் தமது செய்தியை முதல்ல வெளிப்படுத்தும் போது கவனிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும், மூப்பர்களை தான் முதல்ல கண்டிப்பார், பெரியவர்களை தான் கண்டிக்கிறார். ஏன்னா யோவேல் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், முதியோர் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பார். அப்போ பெரியவர்கள் என்ன முதியோர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம், யோபு 12:12 சொல்லப்பட்டிருக்கு, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே என்று சொல்லி யோபு 12வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ முதியோரிடத்துல ஞானம் அன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, சோரம் போன நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டாங்க. கர்த்தர் தம்முடைய பயங்கரமான வருகையை காண்பித்து மனம் திரும்பும்படி அழைப்பு கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான புகை எழும்பும். எங்க பாபிலோனை நம்பி இருந்த ஜனத்துக்கு ஐயோ ஐயோ ஐயையோ அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஐயையோங்கிற வார்த்தையை நீங்க பாப்பீங்க. அதுக்கு மத்தியில தான் என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாதைகளை குறித்து பேசுவார், எத்தனையோ விதமான அழிவை குறித்து பேசுவார். அதெல்லாம் தாண்டி அவர் சொல்லுவாரு, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புவதற்கான அழைப்பு. பிரியமானவர்களே, இதே போலதான் நாமும் அவிடத்திலே மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோம்னு சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நினைவே பட்டணத்தார் பாருங்க, எவ்வளோ பாவம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களாய் நிற்கிறாங்க. இப்போ அவர்களை அழித்து போடுறதுதான் அவருடைய ஒரே தீர்வு. ஆனால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்து உபவாசித்து அவர்கள் தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு தாம் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார் சொல்லி வேதத்தில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். யோனாவும் அதை அறிந்து வைத்திருந்தார். யோனா 4வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம், இதுக்காக நான் தர்சிசுக்கு முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன்னு சொல்லி சொல்றார். எதுக்காக? நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று அறிவேன்னு சொல்லி சொன்னார்.
பிரியமானவர்களே, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் எப்பொழுது? மனம் திரும்பும்போது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு தான் இந்த வேதபாட தியானம். பிரியமானவர்களே, ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் ஒரு சில அசுசியான காரியங்கள் காணப்படுமே, ஆனால் அவைகளை மனத்தாழ்மையை நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதவர்களை நான் அகற்றி விடுகிறேன்னு சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டிய அவசியம் உண்டு. சரி, இந்த யோவேல் 2வது அதிகாரம் 1 வசனத்துல சீயோன் என் பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதானே சங்கீதம் 2ல பார்க்க. அதை தொடர்ந்து கர்த்தருடைய நாளை குறித்த நாள் வருகிறது, அதை எச்சரிக்கிறார் என்கிற காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி சங்கீதம் 2ஐயும் யோவேல் 2ஐயும் நாம் ஒப்பிட்டு பார்க்க ஆண்டவர் உதவி செய்தாரு. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். ஜனத்தை கூட்ட சொல்லுகிறார். மீண்டும் பாருங்க, ஆண்டுடைய சத்தம் 15ஆம் வசனத்துல சீயோனிலே எந்த ஊதுங்கள். மீண்டும் முதர்ந்து வர்றார். வசனத்துல சொன்னதை ரிப்பீட் பண்றார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் என்ன செய்யுங்க, கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. பாலுண்கிற குழந்தை ஃபீட் பண்றாங்க, அவங்களை இப்ப கூப்பிட்டு வர முடியாது, இல்ல நீ கூட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க பேசுகிறார். எல்லாரையும் சேர்த்துருங்க. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? பள்ளிக்கூடத்துக்கு போய் இதை படிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்துரு, பெரியவங்களையும் கூப்பிட்டுருங்க, எல்லாரையும். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஜெபம் பண்ண தெரியுமா? இல்ல எல்லாரும் வந்துடணும் சொல்லி அங்கே கூட்டி சேர்க்கிற காரியங்களை பார்க்கிறோம். கேட்டது அப்பதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது அப்படின்னு சொல்லி சொல்றார். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. பலிபீடம் ஆசாரிகள் நிற்கக்கூடிய ஒரு பகுதி, ஸ்தானம். மண்டபம் ஜனங்கள் நிற்கக்கூடிய ஒரு பகுதி. சில சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய மண்டபத்துக்கு கூடி வந்துருவாங்க. அப்போஸ்தலர்கள் கூட பார்க்கிறோம், மண்டபத்துக்கு வந்துருவாங்க. மண்டபம் ஜனங்கள் கூடி வர்ற ஒரு ஸ்தானம். பலிபீடம் ஆசாரியர்கள் நின்று பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம். பாருங்க, உண்மையாவே எல்லாருக்கும் மத்தியில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்க அவர் வாஞ்சிக்கிறார். நீ உனக்காக ஆசாரியனே, நீ உனக்காக ஜனத்துக்காக நீ அழணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். 17ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 19ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்க்கும்போது அங்க ஆண்டு எதை விலையேற பெற்றதா காண்பிக்கிறான்னு சொன்னா, நான் நிந்தைய நீக்குவேன்னு சொல்லி வெளிப்படுத்துறார். நல்ல கவனிங்க, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிந்தைக்கு விளக்கணும்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்ற. இப்படிதான் ஜோமன்னு சொல்லி கொடுக்கிறார். என்பார்களாக சொல்லி 17ஆம் வசனத்தை சொல்றாருன்னா, எப்படி ஜோமனை சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க, இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானது. என்ன ஜோமனை சொல்றாரு? நிந்தைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. புறஜாதிகள் எங்களை நிந்திக்கிற இடத்துக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது, நிந்தையை நீக்கணும் சொல்லிட்டுதான் சொல்றாரு. 19ஆம் வசனத்துல கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி என்ன செய்வாராம்? இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், அப்புறம் நீங்க திருப்தி ஆவீங்கன்னு சொல்றார். நோக்கம் என்ன? எதுக்காக ஆசாரியர்கள் இப்படி ஜெபம் பண்ணுவார்களாக ஏன் சொல்றாரு அப்படின்னா, நிந்தையை நீக்கும்படிக்கு, நிந்தைக்கு ஒப்பு கூடாதிரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மறுமொழி என்ன கொடுப்பாரா? நான் இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தை என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதான் வைக்காமல் சொல்லிட்டார். நிந்தையை எடுக்கிறதுக்காக ஜெபம். இப்போ இந்த நிந்தை எப்படி மாறும்? அதனாலதான் முதலே சொன்ன சீயோன் என் பரிசுத்த பர்வதம், அதுல வரக்கூடிய சத்தம், அதுல குமாரனுடைய நாள், குமாரனுடைய வருகை குறித்த அந்த பயங்கரமான நாளை குறித்து சொல்றதெல்லாம் சங்கீதம் 2 முழுமையிலையும் நாம் பார்க்கிறோம், மறக்க கூடாது. யோவேல் 2லையும் காண்பிக்கிறார். அப்ப அந்த என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் அப்படின்னு சொல்லும் போது ராஜாவை வைக்கிறார். அதுக்கு மேல ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. ஆமா, இவனை சிலுவையில் அறியும். அப்ப கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தது நிமித்தமாய் அவர் எல்லா நாமத்திற்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிறார். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆம், சபைக்கு தலையாய் அவர் கொடுக்கப்பட்டு விட்டார்.
மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததினாலே. அது நிச்சயத்தை யாவருக்கும் வெளிப்படுத்தி விட்டார். அதை காண்பித்து கொடுத்து மனம் திரும்புதலுக்குள்ளே ஜன சபையை நடத்துகிற இடத்துல ஏன் நிந்தைய மாற்றணும் சொல்லி சொல்றார். புறஜாதிகள் நிந்திச்சிடக்கூடாது, நிந்தைய மாற்றணும். அதுக்கு நீ ஆசாரியனே, நீ எல்லாம் இதுக்காக நீ அழுது ஜோமன்னு சொல்லி சொல்லிட்டு ஆண்டவர் உனக்கு மறுமொழி இப்படி கொடுப்பாரு. அப்படி என்பார்களாக சொல்லிட்டு மறுமொழி என்ன சொல்லுவாரு, நான் நிந்தைய வைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். அப்போ பிரியமானவர்களே, இந்த நிந்தை எடுக்கிற விஷயத்தையும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பின விஷயத்தையும் நாம் பார்க்கும்போது ஏசாயா 25வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்திலே அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54ஆம் வசனத்திலே சாவுள்ளது சாவாமையை சுதந்திரிக்க வேண்டும், அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்க வேண்டும். உண்மைதான். அப்படி சுதந்திரிக்கிற இடத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது நிறைவேறுமா? எங்க? 1 கொரிந்தியர் 15:54 வசனத்தை தெளிவா பாருங்க. ஏன்னா நம்ம போக கொஞ்சம் நிறைய ஆழங்களை தான் படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எப்படி? எஸ்ஐயா 25:8 நாம் பார்க்கிறோம். அதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவாராம். எதுல? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுங்கிற அந்த செய்தியை தொடர்ந்துதான் நிந்தை நீக்கப்படுகிறது. அப்ப இங்கேயும் நாம் பார்க்கிறோம். எங்க? 1 கொரிந்தியர் 15:54 பார்க்கிறோம். எங்கதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது? மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல. உடனே நீங்க அது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் குறிக்கி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் யாருடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல தீர்மானிக்கப்படுகிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல தான். ஏன்னா நமக்கு தெரியும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:14, அப்போஸ்தலர் 17:30 மற்றும் 31 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது உண்மையாவே மரித்தோரின் உயிர்த்தெழுதல யாரை வச்சுதான் ஆண்டவர் தீர்மானிக்கிறான்னு சொன்னா, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல காண்பித்து கொடுக்கிறது தான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிறது நிறைவேறும் சொல்லும் போது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார்னு ஏசாயா 25:8 சொல்லுகிறதுடைய அர்த்தத்தை என்ன? அப்போ அவருடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து எல்லா பரிசுத்தங்களுடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் தெள்ள தெளிவாக வெளிப்படும். அதைத்தான் தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் சொல்லி அத்தனை பட்டணத்தார் இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும்போது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அது சொல்றார் பாருங்க, அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினாராம். அந்த நிச்சயத்தை, எந்த நிச்சயத்தை? ஆமா, அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அவர் எழும்பினதுனால எல்லாருக்கும். அதனாலதான் அடுத்த வசனத்துல மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறது இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்போ நான் அதை அறிந்து கொள்ளணும். எந்த இடத்துலதான் தேவன் நிந்தையை நீக்கி போட்டது சொல்றார். நீங்க தாராளமா பாருங்க. ஏசாயா 25:8 வசனத்தை பார்த்தீங்களா? அதுல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஏசாயா 25:8 வசனத்துக்கு நாம் வருவோம். எவ்வளவு மகத்துவமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தர் இதை சொன்னார். அப்ப நிந்தை நீக்கப்படுதல் எங்கதான் இருக்குன்னு கேட்டா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியில தான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம படிச்சோம், சீயோன்ல எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். அப்ப இந்த என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் சொல்ற இந்த வெளிச்சத்துலதான் ஆண்டவர் தொடர்ந்து நிந்தையை நீக்கி போடக்கூடிய காரியங்களை செய்து வருகிறார். அவர் எப்படி செய்யறார் பாத்தீங்களா? ஆசாரிகளா சுயமா ஜெபம் பண்றாங்கன்னு பைபிள்ல இல்ல. ஆசாரிகள் எப்படி ஜெபம்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எப்படி ஜெபம்னு சொல்லி கொடுக்கிறாரு? ஆமா, நிந்தைக்கு ஒப்பு கூடாதுன்னு சொல்லி என்பார்களாக, அப்படி ஜெபம் பண்ணுவார்களாக.
அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, 17ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்னது? நிந்தையை நீக்கும்படி. அப்ப எவ்வளவு ஞான அர்த்தமா வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதை தொடர்ந்து கர்த்தர் நிந்தையை நீக்குவார் அப்படிங்கிற வைக்க மாட்டார்னு சொல்லி வெளிப்படுத்துகிறார். அப்ப நிந்தை நீக்கப்படுகிறத எதை தொடர்ந்து வெளிப்படுத்துறான்னு கேட்டா, பிரியமானவர்களே, இதனுடைய சத்தியம் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் நிந்தை நீக்கப்படுதல் உண்டு. சரி, குமாரனுடைய மரணம், அவருடைய அடக்கமற்ற உயிர்த்தெழுதல்ல நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, அவருடைய மரணத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கை கொண்ட பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷன் மரிக்கிறான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட, நம்மை சீரழிக்க நினைக்கிற, நமக்குள்ளே பாவங்களை பிறப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பழைய மனுஷனாகிய ஆதாம் அடக்கம் செய்யப்படுகிறான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி பழைய மனுஷனுடைய சாயல் இல்லை, பழைய வாழ்க்கை இல்லை, பாவம் இல்லை, பரிசுத்தம் 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 என்று சொல்லி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் மட்டுமே, அந்த மகிமையின் மறுரூபத்தின் சாயல் மட்டுமே உங்களுக்கும் எனக்கும், புது உடன்படிக்கை சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கச் செய்வதுதான் கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கத்தையும் மற்றும் உயிர்த்தெழுதலையும் பற்றிய வெளியேறப்பட்ட சத்தியத்தின் வெளிப்பாடு. அதுலதான் ஆண்டவர் நிந்தையை நீக்குகிற அருமையான சத்தியம் காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மரணமற்ற அடக்கத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கை மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் பெற்று அனுபவிக்கிறேன். இதிலே தான் நிந்தை நீக்கப்படுகிறது. ஆம், இதுக்கு முன்னால நம்மள நிந்திச்சிருப்பாங்க, இவெல்லாம் மனுஷனா, பேச தெரியாம பேசுறான், இவெல்லாம் ஒரு மனுஷியா, என்னெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறா, இவனுக்கெல்லாம் சாவு, நல்ல சாவே இருக்காது, இப்படிலாம் நிந்திக்கப்படத்தக்கவர்களாய் வாழ்ந்து வந்தோம். புறஜாதிகளுக்கு மத்தியிலே நிந்திக்கப்படத்தக்கவர்களாய் வாழ்ந்து வந்தோம். அந்த நிந்தையை தேவன் மாற்றி போடுகிறார். இது உண்மை. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இது ஒரு உண்மை. ஆகவேதான் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்லி கில்கால் என்கிற அனுபவத்துக்கு வரும்போது கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நேரம் இல்லாதனால கொஞ்சம் துரிதமாய் போகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யோசுவா 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே யோசுவா வனாந்தரத்திலே பிறந்த பிள்ளைகள் இருக்காங்களே, சந்ததியர் இருக்காங்களே, அவர் எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யாருமே எகிப்தில இருந்து வந்தவர்கள் கிடையாது. எகிப்திலிருந்து வந்த எல்லாரும் அநேகர் மரித்து போனார்கள். அப்போ வனாந்தரத்தில் பிறந்த சந்ததியார் விருத்த சேதனம் பண்ணப்படல. அப்ப அவர்களுக்கு யார் விருத்த சேதனம் பண்ணினான்னு சொல்லி வாசிக்கிறோம், யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். அதை தொடர்ந்து 9ஆம் வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டே. இன்று அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு அப்படி நடக்கு அப்படின்னு கேட்டா, நீ என்னைக்கு விருத்த சேதனம் பண்ணி நுனித்தோல் அறுக்கப்பட்டு நீக்கப்பட்டதோ, அப்ப இந்த விருத்த சேதனத்துல என்ன நடக்கும் கேட்டா, விருத்த சேதனால என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை அது வெளிப்படுத்துகிறது. அதுல விசேஷமா அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல் அது விசேஷமா வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் நுனித்தோல் நீக்கப்படுகிறது. அது பழைய உடன்படிக்கையில் உள்ள விருத்த சேதனத்தினுடைய அடையாளம். புது உடன்படிக்கையிலே காணப்படுகிற விருத்த சேதனத்தின் அடையாளம் என்ன? பழைய மனுஷன் நீக்கப்படுகிறான். மீண்டும் சொல்லுகிறேன், பழைய உடன்படிக்கையிலே உள்ள விருத்த சேதனத்தின் அடையாளம் என்ன? சரி, அதாவது நுனித்தோல் நீக்கப்படுகிறது, வெட்டி நீக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையின் விருத்த சேதனத்தின் அடையாளம் என்ன? பழைய மனுஷன் நீக்கப்படுகிறான். கட் பண்ணி அப்படி நீக்கி விடுறார். அது எங்க பைபிள்ல இருக்கு? அடிக்கடி தியானித்த வசனம் தான் கொலோசியர் 2:11 சொல்லுது. நமக்கு கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் கிடையாது, ஆனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் உண்டு. கொலோசியர் 2:11 சொல்லுகிறது, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் சொல்லி வாசிக்கிறோம். எதுக்கு விருத்த சேதனத்தை பத்தி பேசணும்? ஆமா, அந்த விருத்த சேதனத்துலதான் கிறிஸ்துடனே கூட நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போடப்படுகிறான். ஏன் விருத்த சேதனத்தை பத்தி பேசணும்? விருத்த சேதனம் நடந்த நாள்ல தான் தேவன் நிந்தையை புரட்டி போடுகிறார். அப்ப எல்லாமே மேட்ச் ஆயிருது. யோசுவா 5வது அதிகாரம்
யோவேல் 2வது அதிகாரம், அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 25வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது நிந்தையை நீக்கி போடுகிற மகிமையான அனுபவத்தை தேவன் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தில், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தில் கட்டளையிடுகிறார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து மரணத்தை ஜெயமா விழுங்கினாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்துலதான் நிந்தையை நீக்கி போடுவேன்னு சொல்றாரு. அப்ப நிந்தை நீக்கப்படுதலே நம்ம இப்படிதான் அறியணும். யோவேல் 2வது அதிகாரத்திலே அறிகிறோம். இந்த சத்தியத்தை வச்சுதான் நிந்தையை நீக்கி போடுற இடத்துக்கு ஆசாரியர்களையும் ஜனத்தையும் ஆண்டவர் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் முன்பாக அழு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப நம்ம சாதாரண நிந்தையை நீக்கி போடும் ஆண்டவர், அவங்க ஜெபம் பண்ணும்போது நம்மளும் நிந்தையை நீக்கி போடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடவா? இல்ல, அதுதான் நம்ம ஆழமாய் சிந்திக்க வேண்டியது இருக்கு. நிந்தையை தேவன் எந்த இடத்துல புரட்டி போடுவார்? யோசுவா 5வது அதிகாரமாக இருக்கட்டும், ஏசாயா 25வது அதிகாரம் 8ஆம் வசனமாக இருக்கட்டும், யோசுவா 5வது அதிகாரம் 7 மற்றும் 9ஆம் வசனமாக இருக்கட்டும், எங்கே மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறதோ, எங்கே பாவ மனுஷனாகிய ஆதாமின் பாவங்கள் அனைத்தும் ஜனத்தை மரணத்துக்கு கொண்டு போகிறதே, அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறதோ, அங்கே நிந்தை நீக்கப்படுகிறது. அதுதான் விருத்த சேதனம். பழைய மனுஷன் இனி நம்மில் இல்லை, பழைய மனுஷன் நீக்கப்படுகிறான். அங்கே நுனித்தோல் நீக்கப்படுகிறது, இங்கே பழைய மனுஷன் களைந்து போடப்படுகிறான். மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் களைந்து போட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப பாவ சரீரம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் எங்கே களைந்து போடப்பட்டது? சிலுவையிலே. அதனாலதான் ரோமர் 6:6 சொல்லுகிறது, அழகா சொல்லியிருக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. கொலோசி 2:11 போட்டிருக்கு, பாவ சரீரம் களைந்து போடுகிற அந்த சூழலை நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, ரோமர் 6:6 சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அதுதான் விருத்த சேதனம். அதுலதான் விருத்த சேதனம் உண்டாகுது. விருத்த சேதனால என்ன? பாவ சரீரம் ஒளிந்து போகிறது. அப்போ பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப யோவேலில் சிலுவை பற்றிய உபதேசம், யோவேலில் சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவிக் கொள்ளுகிற புது உடன்படிக்கையின் சபை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து அவர் உயர்த்தப்பட்ட அந்த சீயோன் என் பரிசுத்த பர்வதம், அதிலே இப்படிப்பட்ட சத்தத்தை துணிக்க பண்ணுவது, அதை தொடர்ந்து கர்த்தருடைய நாள் காண்பிக்கப்பட்டு ஜனங்களை மனம் திரும்ப செய்வதற்கு அப்படிப்பட்ட சாயலை கொண்டு மனம் திரும்புதலுக்கு அழைப்பு கொடுப்பது, இதெல்லாம் நாம் பார்க்கும்போது இவைகளை கொண்டுதான் ஆண்டவர் நிந்தையை நீக்க முடியும். உண்மையிலே ஒரு இளையகுமாரன் உண்மையிலே ஒரு பெரிய நிந்தையோடு இருந்தவன் தான். ஏன் கூட பிறந்த மூத்த சகோதரனே நிந்திச்சுதான் பேச. இப்ப அவன் வேசிகளோடு தன் ஆஸ்தியை செலவழித்து போட்ட இவன் வந்த உடனே இவருக்கு ஒரு கொளுத்த கன்றை அடிப்பித்தீரே அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. அவன் மேல ஒரு நிந்தை இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன நிந்தை? அவன் வேசிகளிடத்திலே தன் ஆஸ்தி அழித்து போட்டவன், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினவன். கூட பிறந்த சகோதரனுக்கே தெரியுது அப்படின்னா, தூர தேசத்துல அவன் போய் செஞ்சது வீட்டுல இருக்கிற சகோதரனுக்கு தெரியும் அப்படின்னா இன்னும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? வீட்டுக்கே தெரிந்த ஒரு ஊருக்கு அவனே வெளியே தானே இருக்கிறான். வீட்டுல உள்ள சத்தமா இது இல்ல, அவன் வெளியே செஞ்சது வீட்டுக்கே தெரிஞ்சிட்டு அப்படின்னா வெளியில எவ்வளவு தூரம் தெரியும். நிந்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே தகப்பன் புரட்டி போடுகிறார். அவனுக்குள்ளே அவன் நிந்தையோடு தான் இருக்கான். என்ன? இனி நான் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அவன் மேல என்ன நிந்தை இருக்கு? கூலிக்காரில் ஒருத்தனா சேர்த்துக்கணும். அப்படின்னா எல்லாரும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்க வேண்டியவன் இப்ப எங்களோட சேர்ந்து என்ன செய்யறான்? கொத்திக்கிட்டு கிடக்கான், அல்லது தண்ணி செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அது ஒரு பெரிய நிந்தையை புரட்டி போடுகிறார். எந்த சாயலில்? எதை பற்றுகிற வெளிப்பாட்டிலே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவாராம். நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனையும் க்ளோஸ் பண்ணி புதிய மனுஷனுடைய சாயலை காண்பிக்கிறாரே, அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில். அதனாலதான் இளையகுமார் வந்து சேர்ந்த போது நீ எழுத்தின்படிதான் நிந்தை அப்படிங்கிற வார்த்தை இல்லாம இருக்கும். ஆனா நிந்தையை புரட்டி போட்டதை அந்த விருத்த சேதனத்துல பார்க்கலாம். அவன் தன் பழைய வாழ்க்கையை கலைந்து போடுகிறான். அதனாலதான் தகப்பன்
2 முறை சொல்றாரு, 2 முறை சொல்றாரு. லூக்கா 15:24 இருக்கட்டும், லூக்கா 15:32 இருக்கட்டும், லூக்கா 15:24 சொல்றாரு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். 32 அதான் சொல்றாரு, உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அது என்ன மரித்தான் உயிர்த்தான், மரித்தான் உயிர்த்தான், அது என்ன கணக்கு? ஆமா, அதுதான் இந்த கணக்கு. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இனி அந்த இளையகுமாரன் மேல நிந்த கிடையாது. இவெல்லாம் ஒரு பிள்ளையா? இல்ல இதுவும் பேச முடியாது. தகப்பன் அங்க அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, பேசவே முடியாது. இன்னைக்கு நாமும் கூட நிந்தைக்குள்ளதான் இருந்தோம். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டு, எப்பா நீ புறஜாதிகளுக்குள்ள நிந்திக்கப்பட்ட இடத்துல இருக்கிற, புறஜாதிலாம் பார்த்து காரி துப்புறான், நீலாம் பைபிள் எடுக்கிறதுக்கு லாக்கியே கிடையாது, இல்ல அங்கே மாட்டி கயிறை கட்டி போதகம் பண்றதுக்கு லாக்கியே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா வெள்ளையும் சொல்லியுமா பாஸ்டர் வர சொல்லிக்கிற, பிஷப்னு சொல்லிக்கிற, புறஜாதிகளுக்குள்ள தூஷிக்கப்படுறது நிந்தனாதான் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு, முதல் அதிகாரத்துல காமிச்சு கொடுத்து அவங்களுடைய பாவத்தின் விளைவு எல்லாவற்றையும் விட்டு வெளியே வரணும்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுங்கிற இடத்துக்கு வந்தே ஆகணும். ஆசாரிகள் முதல் ஜனங்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். அப்படிலாம் குற்றப்படுத்த நினைக்காதீங்க, நிந்தங்க. வேதனையோடு தான் சொல்றேன், வெளியில தலை காட்ட முடியாது, அந்த அளவுக்கு இப்ப நிலைமை போய்கிட்டு இருக்கு. உங்க சர்ச்சு நடத்துறேன்னு சொல்றாங்க, இவர் குடிச்சிட்டு தானே வர்றாரு. ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன், 3 நாள் கன்வென்ஷன். அங்குள்ள சபையார் சொன்னதுதான் சொல்றேன். ஐயா, எங்களுக்கு முன்னால இருந்த ஐயர்வாள் ஒருத்தர் இருந்தார் ஐயா, அவரு தள்ளாடிக்கிட்டு தான் வந்து நிப்பாரு. அப்படி ரவுண்ட்ஸ் ரொம்ப அடிச்சிருவார் போல, தள்ளாடிக்கிட்டு அப்படி சொல்றாங்க, அப்படியே ஆடிக்கிட்டு நிப்பாரு, யாரும் தெரியாது. கம்யூனியன் சர்வீஸ் கொடுக்கணும், அப்படியே லாந்திக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படியே காணிக்க தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு கீழே விழுற மாதிரி போவாரு. ஒரு மனைவி அடி அடி அடின்னு அடிச்சாரு. நைட்டு 2 மணி, அடி தாங்க முடியல. நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், பாத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இதுதான் நான் அதான் உங்களுக்கு சொல்றேன், ஆசாரியர்கள் கர்த்தருக்கு விரோதமா நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் எவ்வளவு ஒரு அவலட்சணமான காரியத்தை நடப்பிக்கிறார். நிந்த மாறணும். நான் எந்த இடத்துக்கு வரணும்? உன்னுடைய பழைய மனுஷன் கலைந்து போடப்படுகிற இடத்துக்கு வா. அங்கே குடிப்பழக்கம் வேலை செய்யாது, பொய் வேலை செய்யாது, புரணி பேசுதல் வேலை செய்யாது, திருட்டுத்தனம் வேலை செய்யாது. பல கோடி ரூபாவை உன் பக்கத்துல குவிச்சு போட்டா கூட அது துச்சமனு நீ எண்ணுவ. எப்போ? சிலுவை பற்றிய உபதேசங்களை வரும்போது. இந்த இடத்துல திடீர்னு இப்போ யாரும் இல்லை, ஆனா திறந்த மாதிரி கிடக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க அவசரத்துல யாரோ ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபாய் இல்ல போட்டுட்டு அப்படி சடக்கு அப்படி அவசரத்துல போகும்போது அப்படி விட்டுட்டு போயிட்டு அப்படி செதறி கிடக்கு. உள்ள யாரோ ஒரு ஆள், நீங்க தான் வர்றீங்க, யாரோ ஒரு ஆள் வர்றீங்க, நம்ம இல்ல யாரோ ஒருத்தர் உள்ள வர்றோம். ஆறாவது நடக்கல, எதுவும் இல்லை. இப்போ அப்போ தனியா இருக்கிறோம், பாக்குறோம், கிடைச்ச வரைக்கும் லாபம் சொல்லி அள்ள முடியுமா? இல்ல. இது இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல யாரும் இல்லதான், ஆனா கர்த்தர் நீ பார்த்து கொண்டு இருக்கிறா. இந்த பயம்லாம் எங்க வரும் அப்படின்னு கேட்டா, சிலுவையின் அன்பை நம்ம உணரும் போதுதான் வரும் பிரியமானவர்களே. அப்பதான் அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். பவுலுக்குள்ளே மாற்றம் வந்தது, பவுலுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அதனால முன்னே நான் துரோகம் பண்ணினவனாய், துணிகரக்காரனாய், முரட்டாட்டம் உள்ளவனாய் இருந்தேன். இப்பொழுது அப்படி அல்ல. அவர் இரக்கம் பெற்றார். எதன் அடிப்படையில்? சிலுவை பற்றிய உபதேசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். உணர்வு இல்லை பிரியமானவர்களே. அதாவது ஆசல்கிட்ட சொல்றாரு, நிந்தைக்கு ஒப்புக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க நிந்தை இல்லை நீங்க நினைச்சிட்டீங்களா? அப்படி கிடையாது. அவங்க தொடர்ச்சிய நிந்தனைக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நிந்தைக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க, அந்த நிந்தையிலேயே நான் கடந்துடக்கூடாது. அதனாலதான் அங்கே நிந்தையை மாற்றுகிறார், நிந்தையை வைக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையாவே இவங்க நடந்த வாழ்க்கையுடைய காரியத்தை பார்த்தா சிரிக்கதான் செய்யணும். புறஜாதிகள் சிரிக்கதான் செய்யணும். நீங்க இருக்கா இல்லையா? புறஜாதிகள் என்ன பேசுறாங்க தெரியுமா? இப்போ இவெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. இவெல்லாம் பைபிள் தூக்க லாக்கியே கிடையாது. கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு இருக்கா? கூட பிறந்த
சகோதரிய என்ன கிளி கிளிக்கா பாரு. முந்தா நாள் வந்திருந்தா, ஒரு பத்திரிக்கை வைக்க வந்தா, என் மாப்பிள்ளை பேரை போடல, என் பேரை போடலன்னு சொல்லி என்ன கிளி கிளிக்கான ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துட்டு அந்த ஆளை போறது, அங்க போய் ஒரே கைத்தட்டலும் பாட்டு பாடுறதும் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய நிந்தை தெரியுமா? நிந்தையை நீக்கணும்னா நீங்களும் நானும் கில்காலுக்கு வரணும். அந்த கில்கால் எதை சொல்லுது தெரியுமா? விருத்த நுனித்துள் அறுக்கப்படும். இதுதான் ஆண்டு அங்க விருத்த சேர்ந்த முதல் முறை எங்க காமிச்சு கொடுத்தாரு தெரியுமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்துலதான் முதல் முறையா விருத்த சேதனத்தை ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வெளிப்படுத்தினார். எதுக்கு 17வது அதிகாரத்தை வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஏன்னா 16வது அதிகாரத்துல ஆபிரகாம் சோரம் போயாச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன் மனைவிய சாராவுடைய சத்தத்தை கேட்டு ஆகாருக்கு இடம் கொடுத்து ஆகார் மூலமா பிள்ளையை பெற்றெடுக்காங்க. ஆகாரோட ஆபிரகாம் சேரும்போது அவனுக்கு வயசு 85. வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஏன்னா இஸ்மவேலை பெற்றெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 86. 16ல நீங்க பாப்பீங்க 86ன்னு முடியும். ஆனா 17வது அதிகாரத்துக்கு வரும்போது 87வது வயசுல பேசினார்னு வராது, 99 வயதுல பேசினார் வரும். அப்ப என்னாச்சு? இந்த 13 வருஷம் என்னாச்சு? ஏறக்குறைய 14 வருஷம் என்னாச்சு? தேவனற்ற வாழ்க்கை, தேவ சத்தத்தை கேட்காத வாழ்க்கை, மாம்சீக வாழ்க்கை. 86க்கு 85ல சேர்றான்னு வச்சுக்கிடுமே, 86ல இஸ்மவேல் பிறக்கிறான்னு வச்சுக்கிடுமே. அப்ப 85ல இருந்து 99 வரைக்கும் கவனிச்சா 14 வருஷம் என்ன வனவாசம் போயிட்டீரா? 14 சொல்லுவாங்களே புராணத்துல சொன்ன மாதிரி, வனவாசம் போயிட்டியா? என்ன ஆச்சு? எடுத்த உடனே சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்ன ஒரு வேற விதமான சிந்தைக்குள்ள போயிருக்கிற நீ, உன் மனைவி போயிட்டீங்க. அது அப்படிதான் அந்த சத்தம் துணிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் பார்த்தாரு, இவன்ட்ட நீ விருத்த சேர்ந்த கொண்டு வந்து ஆகணும்னு தீர்மானிச்சார். அதான் முதல் முறை பைபிள்லயே ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நீங்க கவனிக்கீங்களா? இன்னைக்கும் ஆகாருடைய பையன் இஸ்மவேல் இன்னைக்கும் நிந்தனையா தான் இருக்காங்க. கிறிஸ்தவத்துக்கு பெரிய நிந்தனையா தான் இன்னும் இருக்காங்க. மாம்சத்தின்படியான சாயல், மாம்சத்தின்படி நடக்கும்போது இஸ்மவேலை நீங்க வெளிப்படுத்தி பாருங்க. ஆகார் உண்மையிலே இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன் சொல்லிதான் கலாத்தியர் 4:29 சொல்லுது. எல்லாத்தையும் இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏற்கனவே எவ்வளவு செய்தி கேட்டுட்டே இருக்கும். இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஈசாக்கு ஆவியின்படி பிறந்தவன் சொல்லி வேதத்தை திட்டவட்டமாய் கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருக்கு. அப்ப மாம்சத்தின்படி நான் நடக்கும்போது நிந்த ஒழியாது, நிந்த இருந்துகிட்டே இருக்கும். நான் நிந்திக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், நிந்திக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நானும் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதம் 22ல இருக்கு. அப்ப கிறிஸ்து ஏன் நிந்திக்கப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தேவகுமாரனா தான் இறங்கி வரட்டும், நீ தேவனுடைய குமாரனே கிடையாது, நீ தேவனுடைய குமாரன் தான், நீ விடுவிக்க முடியும் இல்ல, அது வேற ரூட்ல அவர் நிந்திக்காங்க. இன்னைக்கு இதே மாதிரி நான் பார்க்கும்போது எப்படின்னா, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ உண்மையை தானே பேசுவ. நீலாம் ஏசப்பா பிள்ளையா? முந்தைய நாட்களை பாத்தீங்கன்னா படிக்கிற நாட்கள் இதுதான் கேட்போம். நீ ஏசப்பா பிள்ளைன்னு சத்தியம் பண்ணு, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லு, இப்படிதான் கேட்போம். நீ ஏசப்பா பிள்ளைன்னா நீ சொல்லு அப்படின்னு சொன்னா, இல்ல ஏசப்பா பிள்ளையே சொல்றேன் அப்படின்னு சொல்றது. ஏசப்பா பிள்ளையே சொல்றேன், நான் இதை செய்யல, ஏசப்பா பிள்ளையே நான் இங்க இடத்துக்கு போகல, ஏசப்பா பிள்ளையே நான் இதை பேசல, ஏசப்பா பிள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் தலையில அடிக்கிற சத்தியம்லாம் வந்துச்சு. நீ தலையில அடிக்கிறது ஒண்ணுதான், தலையாகி கிறிஸ்து மேல அடிக்கிறது ஒண்ணுதான். நிந்தை ஒளியனும் பிரியமானவர்களே, முதல் அதிகாரத்தில் அவ்வளவு பாவ வாழ்க்கையில காண்பிக்கப்பட்ட அவதூற பார்த்தா புறஜாதி என்ன சொல்லுவாங்க நினைக்கீங்க? உனக்கு நல்ல தேவைதான், என்ன ஆட்டம் போட்ட ஆசாரியனே, என்ன ஆட்டம் போட்ட, உன் வயல்லாம் காஞ்சி கிடக்கல, சாகு, என்ன இது ஒரே பாட்டும் அதுவும் இதுவும் சொல்லி உன் தேவன் நல்லா வாங்கிட்டாரு. நிந்தை. அதனாலதான் இப்ப அவசர ஒரு ஜப குறிப்பு வருது. உபவாசத்தை கூட்டுங்க, பிள்ளைகளை கூட்டுங்க, பால் குடிக்கிற கூட்டு பிள்ளைகளை கூட்டுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ ஒரு அவசர செய்தி. நீ வேண்டிக் கொள்றது இந்த ஒரு காரியம் தான், விசேஷமா இந்த ஒண்ணு. நிந்தைக்கு ஒப்புக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு, நிந்தைக்கு ஒப்புக்கூடாதுன்னு சொல்லி கேளு, அவர் நிந்தையை வைக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. யோவேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நிந்தைக்கு ஒப்புக்கூடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக.
என்ன தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு முகப்பிலே எழுதி போடணும், அல்லது அநேக சர்ச்சுக்கு முன்னால ஒட்டி விடணும். இதை உங்கள் தேவன் எங்கே, அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டி போட வேண்டியது இருக்கு. புறஜாதிகள் பார்க்காங்க, இவங்க கூட தேவனே கிடையாது, கடவுள் இவங்க கூட இருந்தா இப்படியா நடப்பாங்க, இப்படியா அவங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும், இவங்க கூட கடவுளே கிடையாது. ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் கடவுளை ஆராதிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்ப அவன் என்ன கேட்கான் தெரியுமா? இப்ப இதுக்குதான் இப்ப அவசர ஜெப குறிப்பு, உங்கள் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி புறஜாதி சொல்வானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நிந்திச்சுக்கிட்டே இருக்கான். என்ன, இவங்க கூட எல்லாம் கடவுள் கிடையாதுயா, கடவுள் இருந்தா இவங்க பொய் பேசிட்டே இருக்க போறாங்க, கடவுள் இருந்தா இப்படியா சண்டை போட்டுக்கிட்டு ராங்கித்தனமா நடப்பாங்க. தேவன் எல்லாம் கிடையாது இவங்க கிட்ட. சொல்வானே, நீ தேவன்கிட்ட போய் சொல்லு, தேவ சமூகத்துல கதறு. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நிந்தை நீக்கப்படுகிற இடத்துக்கு சபை வருது பாத்தீங்களா? அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதுலதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுங்கிற அற்புதமான காட்சியை நீங்களும் நானும் படிக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் விருத்த சேதனம், அதுதான் கில்காலின் அனுபவம். நீங்க யோசிச்சு பாருங்க, கில்கால்ல வச்சு என்ன சொல்றார் யோசுவா 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன், ஆதலால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும், அந்த இடம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று எண்ணப்படுகிறதா. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைக்கோ 40 வருஷத்துக்கு முன்னாலே எகிப்து துண்டிச்சுட்டு வந்தாச்சு, எகிப்து கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாலே எகிப்து துண்டிச்சுட்டு வந்தாச்சு. மோசே 40 வருஷம் நடத்தியாச்சு, அவரும் போய் சேர்ந்தாச்சு. யோசுவா காலத்துல கில்கால்ல ஆண்டவர் சொல்றாரு, இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேனா. எகிப்து அங்க இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவனு நம்ம ஆள் தான், இவனு என்ன செய்யறான், நம்ம விக்கிரங்களை தான் வச்சுக்கிட்டு இருக்கான், எகிப்தின் விக்கிரங்களை வைத்துக் கொண்டுதான் அவனும் நடந்து கொண்டிருக்கிறான். எல்லாமே நீங்க தாராளமா பார்க்கலாம், பைபிள் இருக்கிற வசனங்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கூடுதலான சத்தியத்தை நீங்கள் அறியணும்னு சொன்னா, கில்காலை குறித்து சைபத்தில் பேசப்பட்ட செய்தி நீங்கள் தாராளமா நம்ம யூடியூப் சேனல்ல கேட்கலாம். அப்ப எகிப்தினுடைய காரியங்களை துண்டிச்சாச்சுன்னு நினைச்சா, எகிப்து இன்னும் அவங்களுக்குள்ள ஒட்டிதான் இருக்கு. எகிப்து நிந்த இன்னும் ஒளியல. இன்று எகிப்து நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு என்ன சொல்ற புரட்டி போட்டேன்னு சொல்றாரு யோசுவா நாள்ல. அப்ப அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. என்னைக்கோ எகிப்து விட்டு வந்துட்டோமே, ஆமா என்னைக்கோ புறஜாதிகள் மார்க்கத்தை விட்டு வந்தாச்சு. ஆனா புறஜாதிகள் சிரிக்கிற அளவுக்கு புறஜாதியுடைய சுபாவங்களை தான் நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டு சொல்ல முடியுமா, புறஜாதிகளின் நிந்தையை உண்மையில் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடியவர்களை வாழணும். அன்னைக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, அதான் சொல்றாங்க, அது அழகா சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன். ஏன் அதை சொல்லணும்? நீ அப்படி சொன்னீன்னா கர்த்தர் கடாட்சிக்க வந்துருவார். நீ அப்படி மட்டும் ஜெபம் பண்ணிரு, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்னைக்கு ஜெப குறிப்பு எப்படி தெரியுமா? பச்சை புழு தின்றதை ஆண்டவர் உனக்கு தரும்படியா ஜெபம் பண்ணு. முதல் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? வெட்டுக்கிளிகள் வச்சித்த நாட்கள் இருக்கு, உன் நன்மை எல்லாம் கெடுத்துட்டு இப்ப பாரு, உனக்கு தொழில் கிடையாது, உனக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போயிட்டு, வீட்டுல கடன் பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணுமான்னு சொன்னோன்னா எல்லாம் கத்துது, கடந்து கத்துது. உண்மையிலே சொல்ல போனா அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கணும். அப்போ நிலவரம் எப்படி இருக்கு? எல்லாம் அரிச்சு போயிட்டு, திராட்சை ரசம் கிடையாது, திராட்சை செடி எல்லாம் போயிட்டு, அத்திமரம், அவங்க வாழ்வாதாரமே திராட்சை செடியும் அத்திமரம் தான், எல்லாம் போயிட்டு, என்ன எல்லாம் போயிட்டு அழிஞ்சிட்டு, பொருளாதார வீழ்ச்சி அடைச்சு, இன்ஃபிளேஷன், ஆஸ்டரிட்டி, கம்ப்ளீட்டா பொருளாதார சரிவு, ஒரு ஆஸ்டரிட்டி அங்க இருக்கு. இதுக்கு மத்தியில பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கை வைத்திராதீங்க. நீ குணப்படணும். இப்ப இருக்கிற என்ன, உன் சாட்சி உள்ள வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணு. அதுக்குதான் சொல்றேன், உன் வஸ்திரங்கள் இல்ல, இருதயங்களை கழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஜனத்துக்காக எவ்வளவு ஜெபக்குறிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. முதல் அதிகாரத்தை வாசாதான் தெரியும், எவ்வளவு ஜெபக்குறிப்பு கொடுக்க வேண்டியது தெரியுமா? ஐயோ என்னது, அவங்களுடைய தாட்சை இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, சொத்து சொகலாம் போயிட்டு, வயல்வெளி பாலாயிட்டு. 10ஆம் வசனத்தை பாருங்க, வயல்வெளி பாலாயிட்டு. 9ஆம் வசனத்துல போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போயிட்டு, ஐயோ மறுபடியும் ஆராதனை வரணும், பலி செலுத்தப்படுதல் வரணும். இல்ல,
எண்ணெய் மாண்டு போயிட்டான். 10ஆம் வசனத்தை பார்க்கும். விளைச்சல் அழிக்கப்பட்டுட்டு, புது திராட்சரசம் வற்றி போயிட்டு, எண்ணெய் மாண்டு போயிட்டு, பயிரிடும் குடிகள் வெட்கப்படுங்கள், கோதுமை வார்க்குதும் இல்லாமற் போயிட்டு, திராட்சை தொடக்கரை அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிட்டு, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதுளை, பேரிச்சம், கிச்சிலி நீங்க விட்டா ஜபகுருவுக்கு பயங்கரமா கொடுப்பாங்க. கிச்சிலி, மாதுளை, பேரிச்சம்பழம். நிந்தை ஆண்டவர் புரட்டணும். இப்ப அதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். உபவாச நாளை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு என்ன வேடிக்கை தெரியுமா? பொருளாதார வீழ்ச்சி. சமீபத்தில் ஒரு உபவாசம் நடந்துச்சு. நான் அங்க ஐக்கியப்பட்டு அங்க போயிருந்தேன். நான் தாங்க செய்தி. ஒரு போதகர் அங்க ஜபகுரு கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த அத்தனை ஜபகுரு என்ன தெரியுமா? உலகம்தான். பூமிக்கு அடியில தண்ணி இருக்க மாட்டுக்கு, அந்த தண்ணி வரணும், ஊற்று அடிக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஜபம் தெரியுமா? எதுக்கு எல்லாரும் கூப்பிட சொல்ல தெரியுமா? நீங்க வந்து நின்று என்ன செய்யணும்? கர்த்தாவேன்னு கூப்பிடணுமா? ஜப குறிப்பு மட்டும் கொடுக்கல, நீ எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்ன ஜபம் பண்ணணுமா? கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன்னு சொல்லும் போதுதான் ஆண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக என்ன செய்வார்? எதுக்காக வைராக்கியம் கொண்டாரு தெரியுமா? ஐயோ வயல்வெளி அற்று போயிட்டு இல்ல, அதுக்கப்புறம் வயல்வெளி எல்லாம் சரிப்படுத்துறாரு. முதல்ல அவர் சரிப்படுத்த வேண்டியது என்னன்னா, புறஜாதிகள் மத்தியிலே தேவன் இவங்க கூட இல்லை அப்படிங்கிறது வெளிப்படக்கூடாது. புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. தேவ ஜனத்தினுடைய மேன்மை அங்க குறையக்கூடாது. தேவன் அவங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத அறியணும். வயல்வெளி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதுக்கு அவரு பார்த்துக்கிடுவாரு. உன வயல்வெளிக்கா ஜோமன சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கூடாது. அதை விட்டுட்டு தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு. அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறது தெரியுமா? இதை சொல்லி கொடுக்கிறது. எது? 25ஆம் வசனத்துல சொல்லி கொடுக்கிறது என்னது? பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எங்க ஜோமன சொன்னாரா? அவர் தருவேன் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இதை நீ கேளு, இதை நீ கேளு. இல்ல 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 இல்ல, அதாவது பலனை தந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இம்மைக்கானவைகள், இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ ஜோம் பண்ண வேண்டிய எதுக்காக? ஆண்டவரே வயல்வெளியை மாற்றுங்க, திராட்சை செடி பலன் தராம இருக்கு, என்ன மாண்டு போயிட்டு, அதுக்கு ஜோபகுரு கொடுத்தாலே சாத்தம் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். திராட்சை ரசத்தையும் அத்திமரத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன், விளைச்சல் அது விளையிறது எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ எதுக்காக அழணும்? நீ எதுக்காக தேவனை நோக்கி பார்க்கணும்? புறஜாதிகள் மத்தியில ஒரு நிந்தை இருந்துகிட்டே இருக்குதே, உன் தேவன் எங்கன்னு சொல்ற அளவுக்கு நடக்க, அவன் நிந்தையை புரட்டி போடக்கூடிய கில்காலுக்கு நீங்கள் நானும் வர வேண்டும். மரணம் அங்கே ஜெயமாய் விழுங்கப்படுது. ஆம், நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனின் சாயலாய் கிறிஸ்துவின் தெய்வீக மறுரூபத்தின் சாயல் உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கப்படுகிற இடம்தான் அந்த கில்கால். அந்த இடத்துக்கு வரும்போதுதான் நம்முடைய நிந்தை மாறுகிறது பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, கர்த்தரை ஆசீர்வதித்ததினால் நான் 4 கார்களை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு சமயத்துல ஒரு தம்பி என்று சொன்னார், முடிவுத்தனம் தான், வாக்குள்ள முடிவுத்தனம் தெரியல சொன்னார். அண்ணன் ஒரு நாள் சொல்றேன். அது சொன்னார், ஒரு சகோதரி பத்திரிகையில வந்தாச்சு, இத்தனை சதுரடிக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், கர்த்தர் 30 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டி தந்தார்னு சொல்லி நான் ஏஜென்சி நடத்துற மாதிரி கதையாக்கிட்டாங்க. அந்த பத்திரிகை வாசித்த அங்குள்ள தம்பி அவரு பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு, என்னை இவெல்லாம் யாரு தெரியுமா உங்களுக்கு? என் வீட்டு பக்கம் தானே, கெட்ட வார்த்தை பயங்க மடத்தனமா போடுறவானு சொல்லி மரியாதையிலும் பேசினாரு. பெரிய ஆளு மரியாதையில தம்பி பேசிட்டாப்ல. என்னன்னு கேட்டா, பத்திரிகையில போட்டிருக்காங்களப்பா, 30 லட்சம் வீடு கட்டி கொடுத்தாரு, இத்தனை சதுரடிக்கு இவ்வளவு கொடுத்தா, இவ்வளவு 30 லட்சம் வீடு கட்டி தந்தாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா வாயை திறந்த கெட்ட வார்த்தைன்னா காது கொடுக்க முடியாது, பயங்கரமா சண்டை போடுவானே இவெல்லாம் சாட்சியில் இருக்கான்னு சொல்லும் போது அதுதான் யோசிக்க வேண்டியது இருக்கு. புறஜாதிகளுக்குள்ள நிந்த நீங்கள, ஆனா என்னது 30 லட்சம் ரூபாய் வீடு கிடைச்சிட்டு, நீ அங்கங்க போறதுனால உனக்கு வீடு கிடைக்க நினைக்கியா? அப்ப அங்கங்க போகாத புறஜாதிகளுக்கு வீடு யாரு கொடுக்கா? 30 கோடிக்கு வீடு கட்டிடுவான். அதெல்லாம் உணர்றது கிடையாது, சாட்சியற்ற வாழ்க்கை.
இதை பார்த்தா திருந்துறாங்களான்னு பார்த்தா பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் மட்டும் உருவுறது. அப்புறம் எதுக்கு ஜோமனுங்கிறதெல்லாம் பாக்குறது கிடையாது. டைரக்டா பச்சித்த வருஷங்களை, பச்சை புழுக்கள் பச்சித்த வருஷங்களை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். நல்லா இருக்கு உன்னுடைய உபவாச ஜெபமும் உன்னுடைய வாக்குத்தத்த கூட்டமும் நல்லா இருக்கு. தேவனுக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை ஒழுங்கா நீ படிச்சிருக்கிறியா? உருவாத சாத்தா மாதிரி உருவாத. சங்கீத 91 சங்கீதத்துல இருந்து உருவனானே அதே மாதிரி நீ உருவாத. உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டிய அவசியத்தை நீ காமிச்சு கொடுக்க மாட்டான். உனக்கு குதி, ஜம்ப் பண்ணு, குதி. தூதர்கள் உன்னை கையில ஏந்திட்டு போவாங்க, அதுதான் உனக்கு காமிச்சு கொடுப்பான். உன்னதமானவரின் மறைவில இருந்து சர்வலவுடைய நிழல்ல தங்குகிற அந்த மகா மேன்மையான ஐக்கியத்தையும் உறவையும் உனக்கு காமிச்சு கொடுக்க மாட்டான். இங்க இருந்து தாழ குதி உருவான் உன்னை. அதே மாதிரிதான் வாக்கு தத்துவம். எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் வந்துச்சு. இந்த வாக்கு தத்துவம் தான் பச்சை புழுக்களும் பச்சித்த மேல வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எனக்கு ஒரு வாக்குத்தத்த ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. உண்மையாதான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு வந்துச்சு. எங்கதான் இருக்காங்கன்னு தெரியல. பிரியமானவர்களே, இது எல்லாத்தையும் நீங்கள் நானும் படித்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நான் சாடுறேன்னு நினைக்காதீங்க பிரியமானவர்களே. இந்த ஒளிபெருக்கின் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற, காணொலி மூலமா கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தவற நினைக்காதீங்க பிரியமானவர்களே. நீ புறஜாதிகளுக்குள்ள கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கு. பச்சைபால் பெற்றெடுத்த பிள்ளைய ஆண்டவர் ஏன் மரணத்துக்கு போடுக்காரு தெரியுமா? அங்க ஒரு வார்த்தை வைப்பாரு. இப்ப இந்த காரியத்தினால சத்துருக்கள் என்னை தூஷிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் அப்படின்னு சொல்லுவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் நம்ம யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனத்துல உன் பாவம் நீங்க செய்தார், உண்மைதான், உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செஞ்சுட்டாரு, நீ சாவுக்கு தப்பிச்சிட்ட. ஆனா அந்த பிறந்த பிள்ளை செத்துரும். நான் இதா சொல்லல, பைபிள் இருக்கிறது சொல்றேன். நீ பாவத்தை ஒத்துக்கொண்டு எல்லாம் அறிக்கை செஞ்சாலும் விட மாட்டேன். என்ன சொல்றாருன்னா, ஆனாலும், ஏன் ஆனாலும், ஆமா உன் பாவத்தை நீங்க செஞ்சுட்டாரு, நீ மனசாப்பட்ட, ஆமா நான் கர்த்தருக்கு பாவம் செஞ்சேன்னு 13ஆம் வசனம் சொல்லிட்டு நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அவ்வளவுதான், உனக்கு சொல்ல வேண்டிய செய்தி தான், கடைசியா போ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சத்துது? கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்காங்க. அது அன்று விடவே மாட்டேங்காரு. அது தூஷிக்கிறது அவருக்கு பொறுக்காது. இந்த காரியத்தை செய்தனால என்ன தூஷிட்டாங்க நீங்க சொல்லுங்க? பச்சைபாலுக்கு தவறானதுனால என்ன தூஷிட்டாங்க? அப்படி எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன் இவனா இப்படி பாவம் செய்யறது? ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பானா, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜெபம். இந்த அக்கா நல்லா ஜெபிப்பாங்க, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா பக்கத்து வீட்டார பயங்கரமான கெட்ட வார்த்தையில ஏசுவாங்க. அப்போ அங்க மரண நிச்சயம். பிரியமானவர்களே, எல்லாமே ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. அப்பனா ஒன்னிலிருந்து பிறக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடு, நம்மளிருந்து வெளிப்படக்கூடிய எல்லாமே ஜீவனாய் வெளிப்படாது, அது மரணத்தின் சாயலையே காண்பிக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது பிரியமானவர்களே. இந்த காரியத்தை செய்ததினாலே பாருங்க, இந்த காரியத்தினாலே ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால். தேவன் எதை குறித்து கவனமா இருக்கார் தெரியுதா உங்களுக்கு? சாட்சி உள்ள வாழ்க்கையை குறித்து கவனமா இருக்கிறார். விளைச்சல் போது, பண நெருக்கடி, அது இருக்கட்டும், படிப்புல குறைவா மார்க் எடுத்து இருக்கட்டும், எதை குறித்து அவர் கவனமா இருக்கார் தெரியுதா? பாவம் நீங்க செஞ்சிட்டாரு, அப்போ தாவீதுக்கு சந்தோஷம் வந்துட்டு, அப்போ சந்தோஷம் கண்டிப்பா வந்திருக்கும். அப்பா நான் சாகாதபடிக்கு பிழைக்க பண்ணிட்டாரு, தப்பிச்சம்பா அப்படின்னு. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ என்ன செஞ்சிட்ட? காரணமா இருந்துட்ட. இதனால சந்ததி அடிக்கன்னு சொல்றாரு. நீ அதுல இருந்து நீ பிறக்கிறத உனக்கு வாழாது, உனக்கு நிலைச்சு இருக்காது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் படிக்கணும் பிரியமானவர்களே. சும்மா 51ஆம் சங்கீதத்துல பாவரிக்கை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. இது ஒரு அருமையான வெளிச்சம், நாம் இதை
அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய சத்துருக்கள் எங்க தூஷிச்சாங்க? எங்க எழுதியிருக்கு? நமக்கு தான் தெரியல. ஆனா கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிச்சாங்களா இல்லையா? சொல்லுங்க, இந்த காரியத்தை தாவீது செய்ததுனால கர்த்தருடைய சத்துருக்கள் அவரை தூஷிச்சாங்களா இல்லையா? உங்களோட கேள்வி. தூஷிச்சிருக்காங்க, இங்க எழுதுறாருல்ல. நமக்கு எங்க நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. ஆண்டு போய் சொல்ல மாட்டாரு. அப்ப செய்தது நிமித்தமா அங்க எல்லாருக்குள்ளயும் பேசிக்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்க? நான் இப்படி நினைக்கேன், இது கர்த்தர்ன்னு சொல்லி என்ன இது பண்ணாம மத்தியா அவ கர்த்தருடைய நாமத்தை அங்க வீண்ல வழங்குறதுக்கு அடையாளமா, அவர் தூஷிக்கிறதுக்கு அடையாளமா. கர்த்தருடைய சத்துருக்கள்னு சொல்லும் போது வெளியில உள்ளவங்க பாருங்க, இவன் ஒரு அரண்மனைக்குள்ள செஞ்சது புறஜாதிகள். கர்த்தருடைய சத்துருக்கள் அங்க உண்மையில் புறஜாதிகள் தான், அந்நிய தேசத்தார். அவங்களுக்குள்ள கேள்வியாகுதான், நம்ம அந்தரங்கத்துல செஞ்சிட்டோம் இல்லங்க. இன்னைக்கு வெளியரங்கமா குடிச்சிட்டு அலையிறான் போதகர்கள், வேசித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்ப எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு நிந்தைக்குள்ள உள்ளாக்கும். அப்ப அந்தரங்கத்துல செய்கிறதையே ஆண்டவர் எவ்வளவு கண்டிக்காரு பாத்தீங்களா? ஆண்டவர் அந்தரங்கத்துல செய்ததுதானே இல்ல, இது அங்க வெளியாயிட்டுப்பா. கர்த்தருடைய என்னுடைய சத்துருக்கள் என்ன தூஷிக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்ட, அதனால நான் இப்ப விட்டுட்டு போக முடியாது, உன்னதான் காப்பாற்ற முடியும், உன் பிள்ளையை நான் விட்டுருவேன், அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் ரொம்ப அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கார் பிரியமானவர்களே. அதனாலதான் தேவனுடைய சிந்தையை அறிஞ்சு ஜெபிக்கிறதான் ஜெபம். அதனால பரிசுத்த உபவாசனால நியமிங்கன்னு சொன்னோன்னே நம்ம உபவாசத்துக்கு வந்துட்டோம், வச்சுட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், இல்ல. கர்த்தருடைய சிந்தை அறியறதான் உபவாச ஜெபம். கர்த்தருடைய சிந்தையை அறிஞ்சு ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சரியான வாழ்க்கையை மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஜெப குறிப்பு. ஆண்டு இதுக்காக தான் இவ்வளவு பிரயாசத்தோடு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலின் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி வெளிப்படுத்துகிறார். அது என்ன மாம்சமான யாவர் மேலின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறாரு? அது 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வருது. அதற்கு பின்பு என்று சொல்லுகிறாரு. அப்ப அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? இந்த வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை என்ன? தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, சொப்பனம் காண்பார்கள், தரிசனம், சொப்பனம் இதெல்லாம் வருகிறது. இதெல்லாம் எதை குறித்தது அப்படிங்கிறத நான் அடுத்த செஷன், கடைசி செஷன்ல உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 3வது அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அருமையான சத்தியங்களையும் நான் லஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய 3வது செஷன்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிற இடத்திலே நிந்தை நீக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப நிந்தையை நீக்கிற இடத்துக்கு முன்பாக ஆண்டவர் காண்பித்து கொடுத்த அவருடைய மரணத்தின் சாயல் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் பற்றி கொண்டு, மரணம் அங்கேதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் ஜெயமாக விழுங்கப்பட்டது, அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்தியில தான் கர்த்தர் நிந்தையை நீக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறதை வேதம் காண்பிக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்கிற வரைக்கும் எது நீங்காது தெரியுமா? நிந்தை நீங்காது. நிந்தை அவன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொன்ன மாதிரி நிந்தை நீங்காது. உண்மைங்க. எது வரைக்கும் தெரியுமா? பழைய மனுஷன் நம்ம ஆட்டி படைக்கிற வரைக்கும் நிந்தை நீங்காது. இப்ப நான் பழைய மனுஷனுக்கு இடம் கொடுத்த என்ன ஆகும் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா, இந்த மனுஷன் ஏதோ ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தான் பாரு, இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியத்தை செய்துட்டான், இவன்லாம் பைபிளை தூக்கியே லைக்கிட, இவன் கடவுள்லாம் யாரு, எவன் அப்படின்னு சொல்லி அவதூறு பேசுவதற்கு இடம் கொடுப்பேன் என்றால் அதுதான் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், பொறுத்து கொள்ள மாட்டார். அதற்கான பின்விளைவுகளை நான் சந்திச்சே ஆகணும். பயங்கரமா இருக்கும் அது. அதனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நிந்தை நீக்குகிற அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவத்திலே கர்த்தர் காண்பித்து கொடுத்த அருமையான சத்தியங்களை யோசிப்போம். சீயோன்ல எக்காலம் போது சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய நாள் சமீபித்து வருகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். நாம் இன்றைக்கு கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை நம் மனதில் நிறுத்தியவாறு, ஆண்டவரே எதற்காக நீ பிரயாசப்படுகிறீர், எதற்காக என்னை ஜெபிக்க வைக்கிறேன்னு சொல்லி காரியத்தை சரியாய் விளங்கி கொண்டு, மறக்கக்கூடாது, காரியத்தை சரியாய் விளங்கி கொண்டு, எல்லாம் இது வெறிச்சு போய் கிடக்கு, எல்லாம் வறண்டு போய் கிடக்கு, வயல் நிலத்துக்காக ஜெபிக்க சொல்லல, அப்புறம் திராட்சை செடி வாடி வதங்கி கிடக்கு அதுக்காக ஜெபிக்க சொல்ல, பொருளாதாரம் கம்ப்ளீட்டா வீழ்ச்சி அடைந்து கிடக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை கூட இருக்கலாம், அதுக்காக ஜெபிக்க சொல்ல, முதல்ல சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக தான் அவர் ஜெபிக்க சொன்னார். இது தானாக வருது, இதெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றார். அப்ப தேவனுடைய மனநிலையை நம்ம யோசிப்போமா? தேவனுடைய மனநிலையை யோசிப்போமா? இன்னைக்கு பல இடங்களிலே ஜெபம் என்கிற பெயர்ல ஆண்டவர் அது தருவார், இது தருவார், அது தரணும், இதை தரணும்னு சொல்லி விடாப்பிடியாய் ஜெபிக்கிறார்களே.
அதை அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுவோம். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்க நாம் ஜெபிப்போம். அவர் என்மேல் பிரியமா இருக்கணும், அதற்காக பிரயாசப்படுவோம். மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாம் இருக்க இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த 2வது செஷன்ல யோவேலில் புது உடன்படிக்கையின் சபை என்கிற கருப்பொருளிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் பார்த்தறிந்த இந்த 2வது அதிகாரத்திலேயும் சீயோன் பர்வதம், என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆண்டவரே, அவர் வெளிப்பட போகிறார். அந்த ராஜா வெளிப்பட போகிறார். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட அந்த ராஜா வெளிப்பட போகிறார். அதற்கு நாங்கள் எவ்வளவாய் ஆயத்தப்பட வேண்டும், அவரை சந்திப்பதற்கு நாங்கள் எவ்வளவாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை, புது உடன்படிக்கையின் சபை எவ்வளவாய் ஆயத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்கிற வெளிச்சத்தை வெட்ட வெளிச்சமாய் எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது அநேக நிருப வாக்கியங்கள் காண்பித்துக் கொடுக்கிறது. நாங்களும் ஆண்டவரே, எப்படி புது உடன்படிக்கையின் சபையானது கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றி கொண்டிருக்கிறதோ, மரணத்தின் சாயலிலே பழைய மனுஷன் மரித்து போனான், உயிர்த்தெழுதலின் சாயலிலே கிறிஸ்து தங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்கிறதோ, அதே காட்சியை யோவேல் 2வது அதிகாரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறேன். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல், அதுதான் உண்மையான பரிசுத்த உபவாச கூடுகை, அதுதான் எக்காலம் ஊதுகிற சரியான அடையாளம், அதுதான் எச்சரிப்பின் செய்தி, அதுதான் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற உண்மையான அனுபவம் என்பதை தெள்ள தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பனே, எங்களுடைய நிந்தையை நீர் புரட்டி போடுகிற அந்த கில்கால் என்கிற அனுபவத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த விருத்த சேதனம் உள்ள அந்த கில்காலுக்காய் ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கை கலைந்து போடப்படுகிற கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற புது மனுஷனுடைய சாயலாகிய உயிர்த்தெழுதலின் சாயலுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சத்தியங்களிலே நிலை கொண்டிருக்கிற புது உடன்படிக்கையின் சபையாய் காணப்பட கர்த்தங்களுக்கு உதவி செய்யுங்க. யோவேல் 2 வெளிப்படுத்தி கொடுத்த எல்லா சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.